Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Healthy for You Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி சிம்பிளான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பைனாப்பிள் கேசரி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் திக்கா இருக்க ஒரு panல 2 tablespoon ghee ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு cashew and dry grapes ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு இங்க cashew மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த cashew நல்லா golden brown ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 4 to 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வறுபடுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ரவை நல்லா வறுபட்டு இந்த கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பைனாப்பிள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் பைனாப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 3/4 கப் பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம தேவைக்களவு அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பைனாப்பிள் ஆட் பண்ண அப்புறமும் 3 to 4 minutesக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணால் கூட ரவை கரிஞ்சிரும். இப்போ பைனாப்பிள் நல்லா குக் ஆனதுமே 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணினா ரவையில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இங்கே சாஃப்ரான் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு சாஃப்ரான் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடலாம். அதை இப்போ இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பைனாப்பிள் கேசரிக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுனால கலரும் நல்லா ரிச்சாக தெரியும். அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். பைனாப்பிளோட ஸ்வீட்னஸை பொறுத்து சுகர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுகர் நம்ம ஆட் பண்ணதுமே நல்லா இலகி கொடுக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 tablespoon ghee ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சு சாப்பிட்டா கூட அந்த சாஃப்ட்னஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், மேரேஜ்லலாம் சாப்பிடக்கூடிய பைனாப்பிள் கேசரி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன்.